ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடைய அப்டேட் ஆகும். இப்போ ஒரு குண்டால அரை சொம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு கைப்பிடி வெள்ளை ரவை. ஃபஸ்ட்டே ரவையை ஊற போட்டுருங்க. அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பொடி பொடியாக சாப் பண்ணது, கருவேப்பிலை கொஞ்சம், அதுக்கப்புறம் 6 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி நல்லா லேஸாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 3 பச்சை மிளகா, 3 வரமிளகா அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கடைசியில் 2 பவுல் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 4 ரொட்டி கிடைக்குங்க. 4லேருந்து 5 ரொட்டி கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. மாவு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரொட்டி அமுக்குங்க. அமுக்கிட்டு பார்த்து கை சுட்டுற போது தண்ணி தொட்டு அமுக்குங்க. திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி தோசை திருப்பி நல்லா தட்டி விட்டிங்கன்னா எட்ஜில் இருக்கிற மொத்தமாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா லேஸாக தோசை மாதிரி கிறிஸ்பியாக வெந்து வரும் பாருங்கள். இந்த மாதிரி கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.